நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு மொத்தம் 4 குட் நியூஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் அண்ணாமலை. ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 29 வருஷத்துக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை சிம்பிளிஃபை அண்ட் டிரான்ஸ்பரண்டா மாத்தணும்னு செபி இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கு. அதுல முக்கியமா 4 விஷயங்கள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் சேஞ்ச், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு ஃபீ. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபீ கலெக்ட் பண்ண முடியும். பெஞ்ச் மார்க்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணா அதிகமா சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கம்மியா தான் சார்ஜ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான சேஞ்சஸ், எக்ஸிட் லோடு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ரிமூவல். எக்ஸிட் லோடு இருக்கிற ஃபண்டுக்கு 0.05% சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்போ செபி டோட்டலா கட் பண்ணிடுச்சு. மூணாவது தாங்க ரொம்ப ஒரு முக்கியமானது, புரோக்கரேஜ் லிமிட். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரீலை மறக்காம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மூணாவது, புரோக்கரேஜ் லிமிட். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு 0.12% புரோக்கரேஜ் இருந்தது. அதை இப்போ செபி 0.02% குறைச்சிட்டாங்க. இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயங்க. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி மட்டும்தான் இந்த டிஆர்ல வெளியே இருந்தது. மற்றபடி எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு உள்ளதான் இருந்தது. இப்போ செபி அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. டிடிடி, ஸ்டாம்ப் டியூட்டின்னு எல்லா டாக்ஸையும் டிஆருக்கு வெளியே தனியா காட்டணும்னு ஒரு முக்கியமான சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க.